பொதுவா பார்த்தீங்கன்னா, பேங்க் வால்ட்ல வந்து நகை வைப்பாங்க, இல்லாட்டி தங்கத்த வைப்பாங்க, இல்ல வைரம் வைப்பாங்க. ஆனா 2ஆம் உலகப் போர் வந்து தண்ணிய வந்து இந்த பேங்க் வால்ட் வச்சிருந்தாங்க. அதுக்கான இன்ட்ரஸ்டிங்கான ஸ்டோரி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். 2ஆம் உலகப் போர்ல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிரான்ஸ், பிரிட்டன் மாரி நாடுகள் வந்து ஒரு பக்கமாவும், ஜெர்மனி, ரஷ்யா, இட்டாலிலாம் ஒரு பக்கமாவும் இருந்தாங்க. இந்த போரோட உச்சத்தப்பம் வந்து பார்த்தீங்கன்னா, ஜெர்மனி வேகமா வந்து அவங்க படைகளோட பிரான்ஸ்குள்ள புகுந்து பிரான்ஸ கிட்டத்தட்ட பிடிக்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க. அந்நேரத்துல பிரான்ஸ்ல சயின்டிஃபிக் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக வந்து ஹாட் வாட்டர் அதாவது டிட்ரியம் வந்து நெறைய வச்சிருந்தாங்க. இந்த தண்ணி மட்டும் வந்து ஜெர்மனி கையில விழுந்துருச்சு அப்டின்னா வந்து அணு ஆயுதம் தயாரிக்கிறது ரொம்ப ரொம்ப வசதியா இருக்கும். அவங்களுக்கு அப்படின்ற காரணத்தினால என்ன பண்றாங்க, அந்த ஹாட் வாட்டர் வந்து லியோன் வழியா வந்து பிரிட்டனுக்கு அனுப்புறாங்க. இந்த ஹாட் வாட்டர டிட்ரியம் எதுக்கு பயன்படுத்துவாங்க அப்டின்னா வந்து, அணு ஆயுதங்கள் செய்யும்போது, அந்த அணுக்குள்ள இருக்க நியூட்ரியான் வந்து ஒரு அணுவிலிருந்து இன்னொருக்கு போகும்போது, அத வந்து கொஞ்சம் ஸ்லோ பண்றதுக்கும், அத வந்து வழிய வந்து மாத்தி விடுறதுக்காகவும் பயன்படுத்த இந்த ஹாட் வாட்டர். இது இப்படி ரகசியமா லியோன் வழியா போன அந்த ஹாட் வாட்டர் பிரிட்டன் போகுது. பிரிட்டன் வந்து இது தண்ணி வந்து ஜெர்மனி கைக்கு வந்துருச்சு அப்படின்னா, கண்டிப்பா மிகப்பெரிய பிரச்சனையாகும்னு தெரிஞ்சவங்க, அவங்க பேங்க் ஆஃப் இங்கிலாண்டோட வால்ட்ல வந்து தங்கத்தோடதும், வைரத்தோடதையும், நகைகளோடும் சேர்த்து தண்ணிய பாதுகாப்பா வச்சிருந்தாங்க 2ஆம் உலகப் போர் நடந்துட்டு இருக்கும்போது. இப்படி தண்ணி கையில கிடைக்காதனால என்ன பண்றாங்கன்னா வந்து, ஜெர்மனி நார்வே கைப்பற்றும்போது, நார்வேல வந்து ஒரு பவர் பிளான்ட் இருக்கு. ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ட். அந்த ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பை ப்ராடக்ட்டா வந்து இந்த ஹாட் வாட்டர் தயாரிச்சுட்டு இருந்தாங்க. இந்த ஹாட் வாட்டர் அது மூலமாவும் எப்படியாவது ஜெர்மனி கிடைச்சா, அவங்க அணு ஆயுதம் வேகமா செஞ்சுருவாங்கன்னு தெரிஞ்சு பிரிட்டன் என்ன பண்றாங்க, ஒரு பயங்கரமான ஒரு ஆப்பரேஷன் பிளான் பண்ணி என்ன பண்றாங்கன்னா, வந்து பிரிட்டன்லேருந்து கொஞ்சம் ஆட்கள் கமாண்டோஸ் அனுப்பி, அந்த ஹைட்ரோ எலக்ட்ரிக் பிளான்ட்ல பாம் வச்சு, பாம் வெடிச்சு, அந்த இடமே தகர்ந்து சுக்குநூறா போயிடுச்சு. அதனால அடுத்த தடவ நீங்க சாதாரண தண்ணீ குடிக்கும்போது வந்து, இந்த கதை உங்களுக்கு ஞாபகம் வரும்னு நெனைக்கிறேன். இந்த ஹாட் வாட்டர் மட்டும் கை மாறி இருந்துச்சு. ஒருவேள வந்து ஜெர்மனிக்கு அது கிடைச்சிருந்துச்சுன்னா, ஜெர்மனி யுஎஸ்க்கு முன்னாடியே வந்து அணு ஆயுதம் செஞ்சிருப்பாங்க. 2ஆம் உலகப் போர் ஏன் நம்மளோட உலகத்தோட இப்ப இருக்க சரித்திரமே வேற மாரி மாறியிருக்கும்.